யூடியூப் உள்ளிட்ட இணையதள ஊடகங்களை முறைப்படுத்த புதிய ஒளிபரப்பு மசோதாவை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக மத்திய இணையமைச்சர் முருகன் தகவல். இணைய ஊடகங்கள் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அவற்றுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாததால் பொய் செய்திகளும் வதந்திகளும் காட்டுத்தீயாக பரவுவதால் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச வனப்பகுதியில் 10க்கும் மேற்பட்டவர்களை கொன்று மக்களை அச்சுறுத்தி வந்த ஓநாய்களை பிடிக்க தீவிர நடவடிக்கை. 5 ஓநாய்கள் பிடிபட்ட நிலையில் மேலும் ஒரு ஓநாய் சிக்கியது. அனைத்து ஓநாய்களையும் பிடித்து விடுவோம் என வனத்துறையினர் உறுதி. நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் அட்டை போல டிஜிட்டல் அடையாள அட்டை வரும் மார்ச் மாதத்திற்குள் 5 கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு தகவல். விளைபொருட்களுக்கான ஆதரவு விலை, விவசாய கடன் உள்ளிட்டவற்றை எளிதில் பெற நடவடிக்கை. ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு மின்னணு உபகரணங்களை விநியோகிக்கும் ஜேபி நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. திருச்சியில் அமையவுள்ள ஜேபி தொழிற்சாலையின் மூலம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினரிடம் பேசிய ராகுல் காந்தி RSS பிஜேபி மீது கடும் தாக்கு. ஒற்றை இந்தியா என்ற கொள்கையை கடைபிடித்து வருவதாகவும் விமர்சனம். வெளிநாடுகளில் ராகுல் காந்தி தொடர்ந்து இதுபோல பேசி இந்தியாவை அவமானப்படுத்துவதாக பாஜக பதிலடி. மணிப்பூரில் மீண்டும் வெடித்துள்ள கலவரத்தால் அமைதியற்று காணப்படும் பொதுமக்கள். சர்வசாதாரணமாக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை, கொலைகள். மணிப்பூரை காப்பாற்ற வலியுறுத்தி பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.